எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். லாங் வீடியோ போட்டே கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆயிடுச்சு. என்னால் கண்டினியூவாக வீடியோஸ் எடுக்க முடியாது, அதனாலே நான் லாங் வீடியோ போடுறதும் இல்லை. இப்போ கொஞ்சம் 5th மந்த் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கனால சரி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ என்னுடைய ஒன் டே ரொட்டீன் விளாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வெள்ளிக்கிழமை எடுத்திருந்தேன். ஆகஸ்ட் 15 லீவு தான் எல்லாத்துக்கும். சரி பொறுமையா எந்திரிச்சு எல்லாமே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மெதுவாக தான் தூங்கி எந்திரிச்சு வந்தேன். முன்னாடி இருக்க ரொட்டீனுக்கும் இப்போ இருக்க ரொட்டீனுக்கும் ரொம்பவே மாறி போயிடுச்சு. நைட்டே கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் படுப்பேன். இப்போ நான் அப்படி பண்ணுறதே இல்லை. எதுவாக இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இப்போல்லாம் தூங்கிடுறது. மார்னிங் டு ஈவினிங் வரைக்குமே கொஞ்சம் ஆக்டிவாக நல்லா தான் இருப்பேன். ஈவினிங் ஒரு 7 o'clock ஆரம்பிச்சிருச்சுனாலே எனக்கு டயர்ட்னஸ் வந்துடும். அதுக்கப்புறம் சோம்பேறி ஆயிரும். டிஃபன் செய்கிறதே கூட ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் செய்வேன். அதில் எங்கெங்கே க்ளீனிங் வேலையெல்லாம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போல்லாம் எதுவுமே பார்க்குறதில்ல. காலையில் எழுந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு பண்ணுறதெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருப்பேன். இன்றைக்கி லீவுனால ஃபஸ்ட்டு பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம குக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் ஒரு சிங்க்கு ஃபுல்லாகிடுச்சு. இதுக்கு மேலே அதில் பாத்திரம் போடுறதுக்கு இடமே இல்லை. அதனால் அதையுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். கையோட வீட்டையுமே கூட்டிட்டு லைட்டாக மாஃப் போட்டேன். இந்த வீட்டை டெய்லி மாஃப் பண்ணால் மட்டும்தான் கொஞ்ச நாச்சும் பார்க்க முடியும், கால் வச்சு மிதிக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு பாப்பா ரொம்ப சுத்தமாக வச்சுக்குவா. இப்போ நான் க்ளீன் பண்ணிட்டு எவ்வளோ நேரம் அந்த வீடு இப்படியே இருக்குன்னு தெரியாது. ஒரு நாளைக்கு 3 வாட்டி கூட்டணும், 2 வாட்டியாச்சும் மாஃப் போடணும். இல்லைன்னா ஒரு வாட்டியாச்சும் இந்த வீட்டை மாஃப் போட்டே ஆகணும். நான் இங்கிட்ட போட்டு முடிக்கிறக்குள்ளாட்டி எங்கிட்ட ஆட்டத்தை ஆரம்பிச்சாச்சு. இப்படியே நடந்துகிட்டே இருந்தால் அந்த வீடு மாஃப் போட்ட மாதிரியே இருக்காது. அவளை 4 திட்டு திட்டி சோஃபாவில் உட்காருன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த செடி வைக்கிற இடத்த பார்த்தாலே எனக்கு தலை சுற்றி வந்துருச்சு. அவுட்டர் லேயர்லலாம் பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கனால பெயிண்டர்ஸ் எல்லா செடியுமே ஓரமாக எடுத்து வச்சுட்டாங்க. அதில் பாதி செடி பிஞ்சு போச்சு, பாதி தண்ணி ஊற்றாம எல்லாமே வாடி அப்படியே செத்து போயிடுச்சு. இருக்கிற 4-5 செடியாவாச்சு பத்திரம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த சைடு போனாலே பயங்கரமா வேலை இருக்குமென்ட்டு இங்கிட்டு க்ளீன் பண்ணவே இல்லை. இப்போயாச்சும் க்ளீன் பண்ணி வச்சாதான் இருக்கிறதையாவது தண்ணி ஊற்றி காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப வருஷமா ஒரு 2 செடி மட்டும் அப்படியே இருந்தனால அங்கே மண் அப்படியே பதிஞ்சிருச்சு. அதை குச்சி வச்சு குத்தி பார்த்துமே எடுக்க முடியலை. சுற்றி இருக்கிறத மட்டும் என்னால் முடிஞ்ச குப்பை மண் எல்லாமே எடுத்து போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி விட்டுடலான்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படியே தொட்டியில இருந்து தண்ணி ஊற்றி ஊற்றி தொட்டியில் இருக்க மண்ணெல்லாம் கீழே அப்புறம் மழை பெய்யறது இப்படியே ஆகி அந்த இடமே நாஸ்தி ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க செடியெல்லாம் இந்த சைடு எடுத்து வச்சிருந்தாங்க. அவங்க எடுத்து வைக்கிறேன்னு ஓமவல்லி செடியவே உடச்சி போட்டாங்க. அதுக்கப்புறம் மணி பிளான்ட், வெத்தலை இது எல்லாமே உடஞ்சிருச்சு. என்னால் தூக்கி வைக்க முடியாதுன்னு அவங்களே தான் தூக்கி வைக்க சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு கரெக்டாக எடுத்து வைக்க தெரியாம எல்லாத்தையுமே உடச்சிட்டாங்க. அப்புறம் இருக்கிறத எல்லாத்தையுமே ஓரளவுக்கு எடுத்து வச்சுட்டு இந்த இடத்தையே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். இன்னுமே இங்கே பெயிண்ட் அடிக்கிற வேலை இருக்குது, அதனால கொஞ்சம் கேப் விட்டு தள்ளி தள்ளி தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நார்மலாக எப்பயும் இருக்கிற இடத்துல வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு மட்டும் ஜஸ்ட்டு க்ளீன் பண்ணி விட்ருக்கேன். முன்னாடி இருந்ததுக்கு இப்போ எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்டு இருந்தேன். காலையிலேக்கு பிரேக்ஃபாஸ்ட் நான் பண்ணல, கடையிலேயே வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க 2 பேரும் சாப்பிட்டு எனக்கு மிச்சம் இருந்துச்சு. தோசை தான் வாங்கியிருந்தோமா, அதனால் அந்த தோசையை நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்சு செய்ய வந்துட்டேன். இந்த கேப்பில் ரெஸ்ட் எடுத்தேன்னா அப்படியே படுத்து தூங்கிடுவேன். அதனால் ரெஸ்ட் எடுக்காமல் லஞ்சு வேலையை முடிச்சிட்டேனே எனக்கு பெருசாக வேறு வேலை இருக்காது. அதனால் லஞ்சுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு ஆடி கடைசி வெள்ளின்றனால சாம்பார் தான் வச்சுருந்தேன். சாம்பார் அவரைக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு அதுக்கப்புறம் வாழைக்காய் இருந்தது, அதை ஃப்ரை பண்ணிக்கலான்ட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். சாம்பாருக்கு ஒரு சைடு பருப்பை வேக வச்சுட்டு இன்னொரு சைடு வாழைக்காய் ஃப்ரைக்கும் ரெடி பண்ணி வச்சாச்சு. வாழைக்காய் ஃப்ரை சிம்பிளாக எண்ணெயில் சோம்பு பூண்டு போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வாழைக்காவே போட்டுட்டு மசாலா ஐட்டம் போட்டு நல்லா மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டா அது ஒரு ஃப்ரை ரெடி ஆயிரும். பருப்பு வந்தோன்னா சாம்பாரையும் காயை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தாளிப்பு போட்டால் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சோறு குக்கரில் தான் இப்போ வச்சுக்கிட்டு இருக்கேன், அதுவுமே ரெடி ஆயிடுச்சு. வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு லஞ்சு வேலையை முடிச்சுட்டு அப்படியே லைட்டாக க்ளீன் பண்ணியும் விட்டுட்டேன். இன்னைக்கு ஹஸ்பண்டுக்கும் லீவு தான். அவங்க காலையிலேயே கூலி படத்துக்கு போயிட்டாங்க. 9 o'clock படத்துக்கு புக் பண்ணியிருந்தாங்க. அவங்க வரதுக்கு எப்படியும் 1:30 ஆயிரும். அதுக்குள்ளேயே நான் சமையல் வேலையும் முடிச்சிட்டேன். பார்க்கறதுக்குள்ளாடி எப்படி நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனேனோ வீடை அதுக்கு தலைகீழாக மாற்றி வச்சுட்டா. நான் க்ளீன் பண்ணி வைப்பேன், அவள் களைச்சி போடுறது. இதான் இந்த வீட்டில் நடந்துக்கிட்டே இருக்கும். நிஜமா என்னால் ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டே சமாளிக்கவே முடியல. இதில் இன்னொன்று வந்துருச்சுன்னா 2 பேரும் சேர்ந்து வேற சேட்டை பண்ணுவாங்க. நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல.
கொஞ்சம் துணியெல்லாம் இருந்துச்சு மடிக்க வேண்டியது. அதையும் மடிச்சு வச்சுட்டேன். மடிச்சு வச்சுட்டு நம்ம சாப்பிட்றலாம்னு சொல்லிட்டு, சாப்பிட்டு நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டேன். மதியானம் கம்பல்சரி ரெஸ்ட் எடுத்துருவேன். ஈவினிங்னா டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வந்துட்டதுக்கு அப்புறமா, சாமிக்கு வந்து பிரசாதமா இன்னைக்கு கேசரி பண்ணலான்னு ரெடி பண்ணியிருந்தேன். இன்னைக்கு ஆடி கடைசி வெள்ளி. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஏதாச்சும் வந்து என்னால முடிஞ்சத செஞ்சு வச்சுட்டு இருந்தேன் இந்த ஆடி மாசம். அதனால லாஸ்ட் வெள்ளியும் ஸ்வீட்டோடயே முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கேசரி பண்ணியிருந்தேன். எனக்கு நெறைய நெய் போட்டுட்டு நல்ல பெர்ஃபெக்ட்டான ஒரு கேசரி சாப்பிடணும் போல இருந்துச்சு. இப்பயே நெய்யெல்லாம் நெறைய சேர்த்துக்கிட்டா தான் அதுக்கப்புறம் டெலிவரி ஆயிடுச்சுன்னா வெயிட் போட்டுரும். பயந்துட்டு ஒண்ணுமே சாப்பிட முடியாது. 2 நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு பிரெக்னன்சி கிட் வேற குடுத்துருந்தாங்க. அதுல இருக்க 1/2 லிட்டர் நெய் எப்படியாச்சும் யூஸ் பண்ணணும்ல. அதனால வந்து நெறைய நெய் போட்டு சூப்பரா வந்து கேசரி பண்ணிட்டு சாமிக்கு வச்சுட்டு, அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வந்து சாமிக்கு தேவையான பூவு எல்லாத்தையுமே போட்டு ரெடி பண்ணிட்டு சாமியும் கும்பிட்டாச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இனிமேல் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு ஒரு லாங் வீடியோ எடுத்து போடணும்னு நெனைக்கிறேன். நடக்குதா என்னான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பை.